Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது basic sleeve pattern drafting. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க two types of sleeves draft பண்ணி pattern நம்ம பார்க்க போறோம். So sleeveல sleeve கட் பண்ணும்போது நிறைய வெதுக்கு டவுட் இருக்கு. நமக்கு எப்படி எந்த length தகுந்த மாதிரி sleeve-ஓட இந்த height இங்க நம்ம arm hole கிட்ட இந்த height பண்ணுவோலே அந்த ஹைட்ல டவுட் வரும். அப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆர்ம் கர்வ் கிட்ட நமக்கு சுருக்க வரும். இல்லனா பேக்ல இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கும். இல்ல இந்த சைடு இப்படி இழுத்த மாதிரி இருக்கு. இல்லனா கை தூக்க முடியாம இருக்கும். நமக்கு ஃப்ரீயா கை தூக்க முடியாது. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சோ அதுக்குன்னு செப்பரேட்டா கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் வச்சிட்டு நீங்க ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லீவ்ல எந்த ப்ராப்ளமும் வராது. போன வீடியோல உங்களுக்கு ஆர்ம் ஹோல் டெப்த் ஆர்ம் கர்வ் எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணனும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்ம் கர்வ் வச்சு தான் இன்னைக்கு நான் ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ண போறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் நம்மளோட ஸ்லீவ் இப்படி ஸ்லீவ் கேப் ஹைட், அதாவது இந்த ஸ்லீவ்னா நம்ம இந்த இடத்துல கேப் ஹைட் நம்ம அண்டர் ஆர்ம் கிட்ட கம்மி பண்ணுவோல அந்த ஹைட் டிஃபர் ஆகும். நீங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப் ஹைட் நம்ம மாற்றணும். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ்ல ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் கேப் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரியா இருந்தால் கேப் ஹைட் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அகலமாக போகுதுன்னா நீங்கள் இந்த ஹைட் கம்மி பண்ணணும். ஸ்லீவ் இப்படி வர மாதிரியா இருந்தால் இந்த ஹைட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம கேப் ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஸ்லீவ் நான் இங்கே 8 inches எடுக்கிறேன். 8 inches தான் ஸ்லீவோட ஹைட்டு. அண்ட் இந்த ஹைட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வித்து இருக்கும் இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12 inches. இதுதான் நம்ம ஸ்லீவோட லென்த்தும் ஸ்லீவோட நம்ம இந்த சுற்றளவு. உங்களுக்கு ஸ்லீவ் ஹைட்டு நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அந்த சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இப்போ ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணும்போது இந்த ஹைட் இப்படி எடுப்போம். அண்ட் இங்கே இந்த கேப் ஹைட் கம்மி பண்ணணும். இந்த கேப் ஹைட் இப்படி தான் நம்ம ஸ்லீவ் இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இந்த கேப் ஹைட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் செஸ்ட்டு இங்கே எனக்கு அப்பர் செஸ்ட் 36 10ஆல் டிவைட் பண்ணுறேன். 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வருது 3.6. ஸோ இந்த ஹைட்டு நான் எவ்வளோ நம்ம 8லேருந்து எவ்வளோ கம்மி பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3.6. இது நார்மலான ஸ்லீவுக்கு. இப்போ நீங்கள் ஸ்லீவ் இப்போ 8 inchesல எடுக்கிறீங்கன்னா 8 or 6, 7, 8, 10க்குள்ளே நீங்கள் எடுக்கிற மாதிரியா இருந்தால், அதாவது நம்மளோட இந்த முட்டிக்கு இந்த கையோட முட்டி இருக்குல்ல, இந்த முட்டிக்கு மேலே இந்த அளவுக்குள்ள வரும்போது நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக வருதுன்னா இப்போ நீங்கள் 4 inchesல தான் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த கேப் ஹைட்லேருந்து 1 inch கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேப் ஹைட் 2.6. ஸோ இந்த இடத்துல நம்ம 8 எடுக்கிறோம். இந்த இடத்துல 8 minus 2.6 அப்போ உங்களுக்கு 7.4 வரும். 7. இங்கே நம்ம 8 எடுக்கிறோம். இந்த இப்படி கர்வ் இந்த இடத்துல 7.4 வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் 4 inchesலாம் எடுக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் 1 inch கேப் ஹைட் கம்மி பண்ணிக்கோங்க. அதே நம்ம லாங் ஸ்லீவாக இருந்தால் இப்போ ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறீங்க இல்லை 3/4 ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கேப் ஹைட் வேரி ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்லீவோட பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட் ஸ்லீவோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம நார்மலாக இருக்க ஸ்லீவோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்லீவுக்கு 3/4 ஸ்லீவுக்குள்ளது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம பேட்டர்ன் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ம் கர்வ், நான் போன வீடியோவில் இந்த ஆர்ம் ஹோல் எப்படி கட் பண்ணுறதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் ஐகார்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ஆர்ம் கர்வ் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இது ப்ளவுஸ்னால இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே சீம் இருக்குது. அந்த இது சீமை நான் 1/2 inch விட்டுருக்கேன். அந்த 1/2 inch விட்டுட்டு தான் நான் இந்த மெஷர் பண்ணி இந்த சைட் சீம்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் சைட் சீம் ஆட் பண்ணினீங்கன்னா 1 inchனா அந்த 1 inch விட்டுட்டு
அதை விட்டுட்டு நம்ம கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கேருந்து இப்படியே மெஷர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. 9.25 இருக்குது. ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து 9.25 இருக்குது. பேக்லேயே அதே மாதிரி ஷோல்டருக்குள்ளே சீம் விட்டுட்டு நான் வந்து மெஷர் பண்ணுறேன். பேக்கில் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து 8.25 இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து 9.25, பேக் வந்து 8.25. ஸோ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 17.5 இருக்குது. ஸோ 17.5 தான் வந்து நம்மளோட சுற்றளவு, கையோட ஆம்போலோடது வந்து 17.5. இந்த 17.5 ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டாக டிவைட் பண்ணால் 8.25. 17.5 பாதி வந்து ஹாஃப் வந்து 8.25. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இப்போ வந்து 8 இன்ச்சஸ் ஸ்லீவ் லென்த்தில் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் எப்போவுமே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து நம்ம எப்போவுமே இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நான் சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. நமக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வேணால் நமக்கு வந்து மறுபடியும் சீம் ஆட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து 8 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ 8 இன்ச்சஸ் என்னோடய ஸ்லீவோட லென்த்து. ஸோ 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து சுற்றளவு, கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 12ஓட பாதி 12ஓட பாதி வந்து 6. ஸோ இந்த 6 இன்ச்சஸ் நான் ரெண்டு சைடுமே எடுத்துக்கிறேன். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு வேண்டியது நான் இப்படி வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ 8 இன்ச்சஸில் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுதான் 8 இன்ச்சஸ்ஸு. நம்ம ஸ்லீவோட கேப் ஹைட் எப்படி, இது 8 இன்ச்சஸ்க்கு நீங்கள் எப்போவுமே உங்களோட அப்பர் செஸ்ட் எவ்வளவோ அதை 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.6 கிடைக்கிது. ஸோ நான் இங்கேருந்து 3.6 மார்க் பண்ணுறேன். ஸோ 3.6 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 8 இன்ச்சஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு வேண்டி 3.6 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 8 இன்ச்சஸ்லேருந்து 3.6 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நமக்கு கேப்போட ஹைட்டு கிடச்சிச்சு. இது வந்து 8-10க்குள்ளே வர ஸ்லீவுக்கு நீங்கள் வந்து கேப் ஹைட் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இதே ஒல்லியாக இருக்கிறவங்க தின்னாக இருக்கிறவங்க லீனாக இருக்கிறவங்களாம் இருந்தால் நீங்கள் என்ன அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசப் இப்படி கம்மி ஆயிடுச்சுன்னா கேப் ஹைட்டு நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நம்மளோட இப்போ வந்து அவங்களோட பைசப் வந்து இப்படி அகலமாக இருந்தால் கேப் ஹைட்டு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் எப்போவுமே இந்த வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த இது வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி குறுகலாக வந்துச்சுன்னா இந்த கேப் ஹைட் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்படி அகலமாக போயிடுச்சுன்னா கேப் ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 4 இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த இப்போ ஆக்சுவல் உங்களோட கேப் ஹைட் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் ஹைட் பார்த்துட்டு இதுலேருந்து -1 பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்மளோட கேப் ஹைட் வந்து வரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவோட அளவு வந்து 4னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பர் செஸ்ட்டால் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் வருது இல்லையா, அதில் -1 பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2.6 இது வரும். இப்போ 8 நார்மலான ஸ்லீவ் 6, 8 அந்த மாதிரியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து பைசப் கேப் ஹைட்டு, இது வந்து ஹெம்லைன் இது வந்து. ஸோ இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து ஆர்ம் கர்வ் வந்து நமக்கு 8.25 வேணும். ஸோ நான் இங்கிருந்து 8.25 பார்க்குறேன். 8.25 வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் லைன்லேருந்து 8.25 எனக்கு வந்து இங்கே வருது. ஸோ அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து 8.25
நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு எப்படி வந்து ஏத்தாப்பில் இந்த லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 8.25 மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 8.25 எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 8.25 வருது. ஸோ 8.25 இப்போ உங்களோட இந்த ஆங்கோ வந்து 8.5னா 8.5 மார்க், 7னா 7 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் 8.25 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு 8.25 வருது. ஸோ இந்த ஹைட்டு கரெக்டாச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவோட ஸ்லோப் கிடச்சிருச்சு. நமக்கு ஸ்லீவோட ஸ்லோப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து இது வந்து ஃப்ரண்ட், இது பேக். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஆம்கோ வந்து கட் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இதோட பாதி நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட இந்த ஸ்லோப் எவ்வளவோ இது வந்து 8.25 இருக்குது. ஸோ இந்த 8.25 நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி டேப்பை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். இதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இதோட பாதி வந்து இங்கே வருது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட பாதி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட பாதி இதே மாதிரி வச்சுட்டு இதோட பாதி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு இதே மாதிரி இதோட பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாலாக நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ இந்த லைனை வந்து இப்போ 4ஆக பிரிச்சுருக்கோம். அண்ட் இப்போ இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நான் சொல்கிறேன், இது 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்டர் பார்த்துட்டு இதோட சென்டருக்கு 1/2 இன்ச் மாறிக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இதே மாதிரி இந்த சென்டர் இதோட பாதி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த லைனுக்கு நான் வந்து இப்படி மார்க் பண்ணியிருக்கேன், இந்த லைனுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணேன். இது வந்து 1/2 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இப்படி. அண்ட் இங்கே சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இதே மாதிரி 4ஆக பிரிச்சுக்கலாம். நம்ம 8.25 ஃபஸ்ட்டு வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இதே வந்து இதே மாதிரி டேப் ஃபோல்ட் பண்ணி இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நம்ம இனி மறுபடியும் 2ஆக பிரிக்கிறோம். இதே மாதிரி டேப்பு வந்து பிரித்து மடக்கிட்டு இது 2ஆக மடக்கிக்கோங்க. அண்ட் இதையும் இதே மாதிரி நம்ம வந்து 2ஆக பாதியாக்கிடலாம். ஸோ பேக்குக்கு இதே மாதிரி 4ஆக பாதியாக்கியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4ஆக வந்து நம்ம இது பேக்குக்கு இது 4ஆக இது பண்ணி அண்ட் இந்த 2 இடம் இருக்கு இல்லையா, கடைசி கால் பாகம், அதே மறுபடியும் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் இது. ஸோ இதை வந்து 4 இது இருக்குது, இது வந்து 5 இது இருக்குது. அண்டு இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம், அதே 1/2 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃப் வந்து இதுக்கு வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தான் 3/4 இன்ச்சு இது பண்ணோம். பட் பேக்குக்கு வந்து இதை பாதியாக நம்ம பண்ணோம்ல, அந்த இடத்துல 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் 1/4 இன்ச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச்சு எடுத்தோம், அதாவது இதோட பாதியில் 3/4 இன்ச்சு எடுத்தோம். ஆனால் பேக்குக்கு வந்து இதோட பாதியில் நம்ம எடுக்கலை, இந்த பாதியில் எடுக்கலை. அதுலேயும் மறுபடியும் நம்ம 2ஆக பிரித்தோம் இல்லையா, அதில் வந்து 1/4 இன்ச்சு எடுக்கணும். ஸோ இதை வந்து நீ வந்து ஆம்கோ வச்சு வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த 2 இன்ச்சுலேருந்து நம்ம இப்படியே இந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து கரெக்டாக இந்த 3/4 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்படி வரும். அண்ட் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இப்படியே இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். கர்வாக வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
கரெக்டாக இப்படி வச்சு நம்ம வந்து அந்த ஷேப் கொண்டு வந்துடணும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்படி கிடச்சிச்சு. பேக் அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி இந்த 1/2 இன்ச் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அதோட இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பேக்குக்கு அண்டு இந்த இடத்துல இப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1/4 இன்ச்சு வச்சுக்கிற இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்படி வருது. பேக் வந்து இப்படி வருது. ஃப்ரண்ட் வந்து இதே மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் வந்து நல்லா உள்ளே தள்ளி நமக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்கிது. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்மளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் கர்வாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 இதில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து எக்ஸாக்ட் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு. இனி நம்ம வந்து இது ஆட் பண்ணிக்கலாம். சீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீம் ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வேணுமோ சைடில் வந்து 1 இன்ச்னா 1 இன்ச்சு, இல்லைன்னா 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணுறேன். இந்த 2 இடத்துலையும் 1 இன்ச்சு ஆட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேயும் 1 இன்ச்சு அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 1.5 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விடுறது. அதே மாதிரி இந்த இடத்துல 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதோட சீம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறேன். சுற்றியுமே நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சீம் வந்து ஆட் பண்ணியாச்சு. சுற்றியுமே வந்து இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இந்த சைடு வந்து 1 இன்ச்சு. இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதுதான் கட்டிங்களான்னு இந்த இடத்துல இப்படியே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட் வந்து உள்ளே தள்ளி வந்துருச்சு அண்ட் பேக்கு வந்து உங்களுக்கு வந்து மேலால் வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அந்த கேப் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இனி பாடிஸோடு அட்டாச் பண்ணும்போது நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இதோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ இங்கேருந்து வச்சு நம்ம இது பண்ணும்போது ஆர்ம் கர்வ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு எந்த சுருக்கமே எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து கை நல்லா ஃப்ரீயாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அண்ட் எந்த வந்து ரிங்கிள்ஸாக எதுவுமே வராது. ஸோ இது வந்து ஷார்ட் நம்ம வந்து நார்மல் ஸ்லீவுக்குள்ள பேசிக் ஸ்லீவ் டிராஃப்ட் வந்து இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ் ஒரு ஆஃப் ஸ்லீவுக்கு நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்லீவ் வந்து லென்த் வந்து நான் வந்து 17 எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவோ இல்லை 3/4 ஸ்லீவ் எடுக்கும்போது நம்ம இப்போ வந்து கை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். கை இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஷோல்டர் கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கணும். நம்ம இப்படி எடுக்கிறது தான் எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கை இப்படி வச்சு இந்த இதில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஆனால் வந்து சுற்றளவு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு லென்த் எங்கே எண்ட் ஆகுதோ நான் இப்போ வந்து 17 எடுத்திருக்கேன். 17 எங்கே எண்டு இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே வந்து எண்ட் ஆகுதோ நீங்கள் அந்த இடத்துல சுற்றளவு எடுத்துக்கோங்க. அண்டு இனி வந்து நம்ம இதோட கேப் ஹைட் எப்படி ஆட் பண்ண நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணிட்டேன். ஆர்ம் கர்வ் வந்து ஏற்கனவே மெஷர் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஆர்ம் கர்வ் வந்து 17.5 வந்திருந்தது. ஸோ இந்த 17.5 நம்ம சாதா நார்மல் ஸ்லீவ்னா நம்ம அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 10 வந்துட்டு நம்ம வந்து கேப் ஹைட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து எப்படி நம்ம கேப் ஹைட் கால்குலேட் பண்ணுறோன்னா இந்த 17.5 இருக்குல்லையா நம்ம ஆர்ம் கர்வ் எவ்வளோ வருதோ அதை 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 17.5 நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன்.
எனக்கு வந்து 5.8 கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இது ஸ்லீவ் வந்து இப்படி போகிறதுனா கேப் ஹைட் கம்மி பண்ணணும். ஸ்லீவோட இது வந்து இப்படி வந்துச்சுன்னா கேப் ஹைட் வந்து நம்ம இந்த ஹைட் வந்து ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த ஹைட் வந்து நான் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ 5.8. உங்களோட ஆர்ம் கர்வ் எவ்வளோ வருதோ, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் கர்வ் மெஷர் பண்ணுறீங்களா, அது வந்து எவ்வளோ வருதோ அதோட 3ல் ஒரு பாதி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அது 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இனி வந்து இதுக்கு நம்ம வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டு ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து நமக்கு வந்து 17 இன்ச் வேணும். ஸோ 17 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 ஸ்லீவ். ஃபுல் ஸ்லீவுக்கு நம்ம வந்து இதே மாதிரி தான். ஸோ 17 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து 5.5 வேணும். அதாவது 11 தான் எனக்கு வந்து இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து 5.5 ரெண்டு சைடுமே வந்து 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 5.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 5.5க்கு உங்களோட சுற்றளவு எவ்வளவோ, நீங்கள் எங்கே லென்த் எடுக்கிறீங்களோ அந்த சுற்றளவோட பாதி ரெண்டு சைடு மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கேப் ஹைட் எடுத்து சொன்ன மாதிரி உங்களோட கையோட சுற்றளவு நம்மளை வந்து இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணக்கப்புறம் அதோட சுற்றளவில் வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 3ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து 5.8 வருது. ஸோ இப்போ 5.8 இந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் 5.8 மார்க் பண்ணிவிட்டு இது நம்மளோட கேப் ஹைட் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோப்பும் வரையணும். ஸோ ஸ்லோப் வந்து இங்கேருந்து 8.75. ஸோ நம்மள ஆர்ம் கர்வோட பாதி. ஸோ 8.75 ரெண்டு இடத்துலையும் 8.75 எங்கே வருது பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 8.75 வருது, இங்கேயும் 8.75. 8.75 கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனுக்கு கரெக்டாக வச்சுக்கணும் 8.75. ஸோ இந்த இடத்துல 8.75 வருது. ஸோ நம்மளோட ஸ்லீவோட ஸ்லோப் கிடச்சிச்சு. ஸ்லோப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லோப் வந்து ட்ரா பண்ணி இனி நெக்ஸ்ட் வந்து இதை வந்து 4ஆக நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். பேக்குக்கு வந்து 5ஆக டிவைட் பண்ணுறோம். ஸோ வந்து இதை வந்து 4ஆக இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 8.75ஓட பாதி எடுத்துக்கோங்க. டேப்பை 2ஆக மடக்கி பாதி எடுத்துக்கலாம். அண்ட் அதோட பாதி மறுபடியும் இதை வந்து இப்படி 2ஆக மடக்கி கரெக்டாக வச்சுட்டு அதோட பாதி எடுத்துக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இதோட பாதி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி. அண்ட் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மேலே வந்து 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட் இந்த இடத்துல வந்துட்டு 3/4 இன்ச்சு. அதாவது 1 2 3ஆவது பாயிண்ட்டுக்கிட்ட 3/4 இன்ச்சு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கிட்ட 1/2 இன்ச்சும். அண்ட் இங்கே வந்து 1/4 இன்ச்சு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 8.75ஓட பாதி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாதி இது பண்ணிட்டோம். அடுத்தது 2ஆவது பாதி இதே மாதிரி எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கோங்க. இங்கேயும் பாதி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் மறுபடி பாதி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பேக்குக்கு. ஸோ இதோட பாதி இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம். அதே 1/2 இன்ச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3rd பாயிண்டில் வந்து நம்ம 3/4 இன்ச் எடுத்தோம். இங்கே வந்து 4th பாயிண்டில் வந்து நம்ம வந்து 1/4 இன்ச்சு எடுக்கிறோம். பேக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு. அண்ட் இந்த இது நம்ம இனிமேல் அப்படியே இந்த ரெண்டு இதுலேருந்து இப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து இப்படியே வந்து இந்த இதில் ஆஃபில் வந்து இந்த சென்டருக்கு கரெக்டாக கொண்டு வந்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்படியே வந்து கொண்டு வந்துடுறேன். அண்ட் இங்கே வந்து இப்படியே நம்ம வந்து
பண்ணிக்கலாம். இந்த 3/4 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் இது வந்து வந்துச்சு. இனி பேக்கில் இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதியோடு இது பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு இந்த பாதிக்கு அண்ட் இந்த சைடு வந்து இங்கே 1/4 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இதை வந்து இப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு இது வந்து கிடையாது. இதை இப்போ வந்து இங்கே வந்து நம்ம 5 பாயிண்ட்டு உங்களோட ஆம்கோவோட ஆம்கோவை 3ஆக டிவைட். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இன்னிட்டே கட் பண்ணிக்கலாம். சீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன் சைடு வந்து 1 இன்ச்சும் இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போனது உங்களுக்கு வந்து ஆம் கர்வ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம் கர்வ் வந்து நமக்கு வந்து நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து 3/4 ஸ்லீவோடது முடிச்சிட்டோம். அண்ட் 3/4 ஃபுல் ஸ்லீவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். இனி வந்து ஷார்ட் ஸ்லீவு, ரொம்ப சின்ன ஸ்லீவ்னால் அதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஷார்ட் ஸ்லீவுக்கு இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இது வந்து ஸ்டார்டிங் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ண தொடங்கலாம். ஸோ உங்களோட ஸ்லீவ் ஹைட்டு வந்து 4 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ரெண்டுமே 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹெம் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஹெம் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து சுற்றளவு வந்து ஜாஸ்தியாகும். நமக்கு மேலே போக போக சுற்றளவு ஜாஸ்தியாகும். இங்கே வந்து நான் 4 இன்ச்சஸ் வரும்போது எனக்கு இங்கே வந்து 6.25 எனக்கு வந்து இதே. இப்போ நீங்கள் கேப் ஹைட் வந்து நம்ம ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி நார்மல் ஸ்லீவ் வந்து 3.6 எடுக்கிறேன். இங்கே 3.6 நான் வந்து இப்போ மார்க் பண்ணிட்டேன்னா சுத்தமாக வந்து நமக்கு வந்து கேப் ஸ்லீவ் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து இங்கே கேப் ஹைட் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நான் 3.6லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 2.6 வந்து நான் வந்து இங்கே வந்து கேப் ஹைட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 2.6க்கு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 2.6க்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆம் கர்வோட பாதி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 8.25 வேணும். ஸோ அந்த 8.25 நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ 8.25 எங்கே வருது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இந்த இடத்துல கரெக்டாக எனக்கு இந்த எட்ஜில் 8.25 வருது. ஸோ இதோட இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுற்றளவுக்கிட்ட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இனி இதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4ஆகவும் பேக்குக்கு வந்து 5ஆகவும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் ஷேர் பண்ண மாதிரி இதோட பாதி எடுத்துக்கலாம். 8.25 பாதி எடுத்துகிட்டு இந்த மார்க்கிங்ஸ்லாம் இனி வந்து மார்க் பண்ணிடுறேன். நான் இந்த மார்க் பண்ணிடுச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இங்கே 3/4 இன்ச் எடுத்துகிட்டு இது பண்ணியிருக்கேன். இங்கே 1/4 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை இனி நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் ஹைட் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து 2.6 தான் நான் இங்கே எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம 3மே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ கேப் கிடைக்கிது. அண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து 2.6 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 3 ஸ்லீவு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேப் ஹைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஷார்ட் ஸ்லீவோடது வந்து இந்த இடத்துல வருது. ஸோ 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து கேப் ஹைட் வந்து 3/4 ஃபுல் ஸ்லீவ்க்கு வந்து கேப் ஹைட்டு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்லீவ்க்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட செஸ்ட்டோட 10ஆல் டிவைட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க.
கேப் ஸ்லீவ் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் 4 inches கம்மியாக வர ஸ்லீவுக்கெலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி உங்களோட கேப் எக்ஸாக்ட் கேப் ஹைட்லேருந்து நீங்கள் 1 inch கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 1 inch கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கேப் ஹைட் வந்து இதோட ஷார்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிகிட்டே வந்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து இப்படி தான் டிராஃப்ட் பண்ணணும். உங்களோட ஸ்லீவோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அகலமாக போகிறனா கேப் ஹைட் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்படி குறுகலாக வர மாதிரியா இருந்தால் நீங்கள் வந்து கேப் ஹைட் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். இது எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லீவில் வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளமுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 டைப்ஸும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களோட ஸ்லீவ் பர்ஃபெக்டாக கிடைக்கிதான்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.